ஜனவரி 17 புனித வனத்து அந்தோணியார். எகிப்து நாட்டிலுள்ள கோமா என்னும் இடத்தில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த வசதியான குடும்பத்தில் கிபி 251ஆம் ஆண்டு பிறந்தார் வனத்து அந்தோணியார். தன் 18வது வயதில் பெற்றோரை இழந்து தன் உடன்பிறந்த சகோதரியின் அரவணைப்பில் வளர்ந்த இவர் அனுதினமும் ஆலயத்திற்கு சென்று ஜெபித்தார். தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து துறவியாக வாழ விரும்பிய வனத்து அந்தோணியார் தன் குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார். மூத்த துறவி ஒருவரிடம் சீடராக சேர்ந்து தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்த இவர் நோன்பிருந்து ஆண்டவரிடம் ஜெபித்தார். தன் 35வது வயதில் நைல் நதியின் கிழக்கு கரையிலுள்ள மலையில் தவமிருந்து ஆண்டவரிடம் ஜெபித்த இவரிடம் பலர் சீடராக அவர்களின் வேண்டுகோளின்படி கிபி 305ஆம் ஆண்டு தன் முதல் துறவு மடத்தினை கட்டி எழுப்பினார். பேரரசன் மேக்சிமியானோஸ் அலெக்சாந்திரியா பகுதி மக்களை துன்புறுத்த அம்மக்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக அலெக்சாந்திரியாவுக்கு சென்ற இவர் அலெக்சாந்திரியா நகர ஆயர் அத்தனாசியாருடன் இணைந்து ஆரியுசின் தப்பறையினை எதிர்த்தார். இறைவனின் தூண்டுதலால் முதல் வனவாசியான வனத்து சின்னப்பரை சந்தித்து அவருடனான இறை அனுபவங்களை பெற்ற வனத்து அந்தோணியார் கிபி 356ஆம் ஆண்டு தன் 105வது வயதில் ஜனவரி 17ஆம் நாள் விண்ணகம் சென்றார். பாலைவனத்தில் வாழ்ந்து தன்னை சந்திக்க வருகை தந்த அனைவருக்கும் இறையாசிரை பெற்றுத் தந்து அவர்களின் நல்வாழ்விற்கு வழிகாட்டிய அருட்துறவி வனத்து அந்தோணியாரை திரு அவை புனிதராக உயர்த்தி கல்லறைக்கு குழி வெட்டுவோரின் பாதுகாவலராக அறிவித்தது. கிறிஸ்தவ துறவு வாழ்வின் தந்தை என்று அழைக்கப்படும் புனித வனத்து அந்தோணியாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கல்லறைகளில் பணி செய்வோருக்காகவும் அவர்களின் குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் ஜெபிப்போம்.